அப்பா அப்பா ஏய் என்னப்பா? அப்பா கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு நம்ம அக்கவுண்ட்ல போட்டாங்களாப்பா. ஏய் அப்படியாப்பா? அப்பா எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வேலை கிடைச்சிச்சுப்பா. ஏய் என்னப்பா சொல்ற? நிஜமாவா? அப்பா டேய் எந்தடா? நீ பாக்குறது கேக்குறது நினைக்கிறது எல்லாமே கனவுதான்டா. கனவா? கனவுதான்டா. இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட மூத்த அரசியல் விமர்சகர் திரு தேனி கருணாநிதி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். அன்பு தம்பி மார்சல் அவர்களுக்கு முதல் வணக்கம். அடைமொழியிலேயே தேனி என்ற ஒரு பெயரை வைத்திருக்கீங்க. எப்படி இருக்கு தேனி கால நிலவரம்? அது எல்லா வேட்பாளரும் சிறப்பா பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அனல் பறக்குது, பிரச்சாரம் கூட்டம் கூடுது. யார் வெற்றி பெறுவார் அப்படின்றத ஒரு ரொம்ப டஃபா நிக்குது தேனியை பொறுத்த அளவுக்கு. எல்லாரும் சொல்றாங்க, அந்த அரசியல் விமர்சகர்கள் ஊடகவியலாளர் சொல்றாங்க தினகரன் மேலோங்கி போயிட்டு இருக்கிறாரு, அவருக்கு பயங்கரமா கூட்டம் கூடுது அப்படின்னு சொல்றாங்க. எங்களுக்கு தான், இங்க உள்ள மக்களுக்கு தான் தெரியும் தினகரனுக்கு எந்த அளவுக்கு இங்க ஆதரவு இருக்கு அப்படின்னு. அதே போல அதிமுகவுல வேட்பாளர் ஒருத்தர் போட்டிருக்காங்க, புதுசா ஒரு பிசினஸ் மேனை போட்டிருக்கிறாங்க. அவரு முறைப்படி பிரச்சாரத்தை கூட அவரு சரியா போறதில்லை போட்டிருக்கு. அதே போல தங்கத்தமிழ் செல்வன் போன முறை தோல்வி அடைஞ்சிருக்கிறார், இந்த முறை ஆளுங்கட்சியோட வேட்பாளராக இருக்கிறாரு. அவருக்கு எல்லாரும் சேர்ந்து வாய்ப்பளிக்கிற மாதிரி தான் தெரியுது கள நிலவரம். எல்லாரும் சேர்ந்து அவருக்கு வாய்ப்பளிக்கிற மாதிரி தான் தெரியுது கள நிலவரம். டிடி விஜயநாதன் ஏற்கனவே அவங்க எம்பியா இருந்திருக்காரு, அவருக்கு செல்வாக்கு பெரிய அளவுக்கு இல்லையா? 1999 அம்மா அவங்க சீட்டு கொடுத்தாங்க, பெரியவள நாடாளுமன்ற தொகுதி எம்பியா இருந்தாரு. அப்புறம் 2004 அதே அம்மா மறுபடியும் சீட்டு கொடுக்குறாங்க. JM அருண் என்ற ஒரு தொழில் அதிபர்கிட்ட தோத்து போறாரு. ஏன்னா இந்த 5 வருஷம் அவர் செஞ்ச அந்த பலனெல்லாம் மக்கள் கவனிச்சிருந்தா மறுபடியும் எம்பி ஆயிருப்பாரு. அம்மா பிரச்சாரம் பண்ணியே JM அருண் கிட்ட தோத்து போறாரு. மறுபடியும் மாநிலங்களவை உறுப்பினரா அம்மா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இப்ப தேர்தல் களத்துக்கு வந்திருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி அவருடைய கட்சியில தங்கத்தமிழ் செல்வன் சீட்டு கொடுக்குறாங்க போன தேர்தல்ல. EVK இளங்கோவன் நிக்கிறாரு. அதே போல அதிமுக சார்பில் OPS மகன் நிக்கிறாப்புல. தங்கத்தமிழ் செல்வன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர் நிக்கிறாரு. திரு தினகரனே பிரச்சாரம் பண்றாரு. தினகரன் பிரச்சாரம் பண்ணி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு பேசப்பட்ட அந்த தருணத்துல வெறும் 1,40,000 சென்ற வாக்குகள் தான் திரு தங்கத்தமிழன் பெற முடிஞ்சிச்சு. அப்ப 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு அமமுக. அதான கணக்கு. அப்படி இருக்கும் பொழுது இப்ப பிஜேபி எதிர்ப்பு நிலையில இருந்து அன்னைக்கு தேர்தல் இருந்தாங்க. அப்ப இஸ்லாமியர்கள் வாக்குகள் விழுந்துச்சு, சிறுபான்மையினர் வாக்குகள் விழுந்தும் கூட 1,40,000 செல்ற வாக்குகள் தான் அமமுக பெற்றுச்சு. இப்ப பிஜேபி என்ற ஒரு கொடிய சக்தி, அதுதான் சொல்ல வரேன். இந்தியாவை ஒரு ஜனநாயக நாட்டை ஒரு சர்வாதிகார நாடா மாத்துறதுக்கு முழு முயற்சியில் இருக்கக்கூடிய இந்த பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால இன்னும் எவ்வளவு பின்னடைவை சந்திக்க போறார் திரு டிடி விஜயநகரன் என்பதை நினைக்கும் பொழுது நாங்கள் அவர் கூட பயணித்ததுனால மன வருத்தம் அளிக்கிறது. சமுதாய ஓட்டுகள்லாம் யாருக்கு சார் போக வாய்ப்பு இருக்கு? முக்குளத்தூர் சமுதாய ஓட்டுகள்லாம். முக்குளத்தூர் சமுதாயம் அப்புறம் தங்கத்தமிழ் யாரு வேற சமுதாயமா? அவர் முக்குளத்தூர் சேர்ந்தவர் தான். அவர் அதிமுகவின் முன்னாள் 3 முறை MLA, 1 முறை நாடாளுமன்ற உறுப்பினர், மாவட்ட செயலாளர். அவர் முக்குளத்தை சார்ந்தவர் தான், அதுலயும் உள்ளூர்காரர் அவரு. அப்ப அவருக்கு முக்குளத்தோர் அவரை ஜாதி வேட்பாளரை பார்க்க மாட்டாங்களா? இப்ப தினகரனை மட்டும் முக்குளத்தோர் எல்லாரும் சேர்ந்து இவர் ஜாதிய வேட்பாளரை பார்த்தா, அவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர். அவர் ஜாதிவாத இயக்கம் அல்ல, அது ஒரு தனி ஒரு இயக்கம். இவர் திமுகவுடைய ஒரு வேட்பாளர். இந்த ஜாதி ரீதியா பார்த்து என்னைக்கு வாக்களிச்சாங்க மக்கள்? 2 கட்சியிலும் ஆள் இருக்காங்க. திமுகவிலையும் முக்குளத்தோர் இருக்கிறாங்க, அதிமுகவில் இருக்கிறாங்க, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறாங்க. அவரவர கட்சிக்கு அவரவரை போடுவாங்க. ஒரு அனுதாபம் இருக்கு. என்ன அனுதாபம்னா, தினகரனுக்கு ஒரு காலகட்டத்துல அவர் தேனி மாவட்டம் ஃபுல்லாவே அவர் பேர் சொல்லாத கிராமங்கள் இல்ல. அவர் பேர் இருக்கும். ஒரு கிராமத்துக்கு போயிட்டு அவருடைய பேர் இருக்கும் அந்த கிராமத்துல. அப்படி நன்மைகளை செஞ்சவர் தான். அந்த நன்மையை மறந்துட்டாங்களே. 2004 தேர்தலை மறந்துட்டாங்களே. இப்ப எப்படி நினைச்சு பார்க்க போறாங்க? 2004 தேர்தலில் யாரோ ஒருத்தர் JM அருண் சென்னையை சேர்ந்தவர், அவரு அறிமுகமே இல்லாம காங்கிரஸ் வேட்பாளர், அவர்கிட்ட தோத்து போனாரு.
அப்ப அந்த மக்கள் அப்பயும் மறந்துட்டாங்கன்னு அர்த்தம். பின்ன இதுலங்க ஜாதி கிடக்கு. இப்ப பாஜக கூட்டணியில டிடிவி தினகரன் இணைந்ததால் அங்க லாபமா நஷ்டங்களா சார்? இல்ல, நான் பாஜக கூட்டணியில சேராம அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளரா தனிச்சு நின்று இருந்தா ஒரு 2வது இடத்தான் தக்க வைக்க வாய்ப்பு இருந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் அவர் மேல கொஞ்சம் அனுதாபிகள் இருக்கிறாங்க. இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு அப்பாற்பட்டு அனுதாபிகளும் இருக்கிறாங்க. அந்த அனுதாப வாக்குகள்லாம் இன்னைக்கு போயிடுச்சு. இப்ப எந்த நிலைக்கு வரப்போறாருன்னு தெரிய வரல. அது மிகப்பெரிய சங்கடம் தான். இது பிஜேபி திட்டமிட்டு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு நாடகம். ஏன்னா இவர்களெல்லாம் அரசியலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். திரு ஓபிஎஸ் அவர்களையும் திரு தினகரன் அவர்கள் அப்புறப்படுத்தி விட்டா முடிஞ்சு போச்சு. அவங்கள மறுபடியும் சரத்குமார் மாதிரி உள்ள சேர்த்துக்கலாம். அப்ப இந்த இடத்துல வச்சு உங்களை தட்டணும் அப்படின்னு நினைச்சுதான் டிடிவி தினகரன் வலுக்கட்டாயமா நிக்க வச்சிருக்கிறாங்க. கலநிலவரம் தெரிஞ்சு நாங்களாம் சொல்றோமே, தேவையே இல்லை. உங்களுக்கு சட்டமன்ற தேர்தலை பார்த்துட்டு போங்க, நாடாளுமன்ற தேர்தல் தேவையில்லை, ஆதரிச்சு கூட போங்களேன், ஏன் நிக்கிறீங்க? டிடிவி தினகரன் சொல்றாரு, இப்போ நாங்க இப்பொழுதைக்கு ஜெயலலிதா அம்மாவாக நாங்கள் பிரதமர் மோடியை தான் பாக்குறோம் அப்படின்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அவர் பாப்பார், எம்ஜிஆர் கூட பாப்பாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி திரு டிடிவி தினகரன் சொன்னாரு, வாழ்நாள் முழுவதும் சொன்னாரு, அம்மா எப்படி சபதம் போட்டாரு அதே மாதிரி சபதம் போட்டாரு. சிறை மீண்டு வெளியே வந்தோடனே இன்னும் 20 ஆண்டுகள் என்னை சிறை வைத்தாலும் 20 வருஷம் கழிச்சு வந்து கூட நான் பாஜகவினுடைய எதிர்ப்பு நிலை அரசியல் தான் பண்ணுவேன், ஒரு காலத்தை அடிபடிச்சு போக மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் தானே. இன்னைக்கு என்ன வாயிட்டு, என்ன பயம் உங்களுக்கு? அதனாலதானே பொதுமக்கள் உங்களை ஆதரிக்கக்கூடிய பொதுமக்கள் உங்களை வெறுக்கிறா, தொண்டர்களும் வெறுக்கிறா. நீங்க தனிச்சு நின்றுக்கலாமே. எப்ப எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, ஒரு காலகட்டத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க, 1999 வாய்ப்பு கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் எனக்கு வாய்ப்பு தரல. 2004 தோக்கடிச்சிங்க. இந்த தேனி நாடாளுமன்ற தொகுதிக்கு நான் நன்மை தான் செஞ்சிருக்கேன், கெட்ட செயல்னு வீதி வீதியா போய் ஓட்டு கேளுங்க, கண்டிப்பா மக்கள் உங்களுக்கு வாக்களிப்பாங்க. நீங்க நிபந்தனையற்ற ஆதரவுன்னு சொல்லும் போதே உங்ககிட்ட இருந்த ஆதரவு முழுசா போயிடுச்சு. உங்களுக்கு இருந்த ஆதரவு. அதுக்கு அடுத்தபடியா மோடி அவர்களை நான் அம்மாவாக பார்க்கிறேன், அமித்ஷா அவர்களை எம்ஜிஆராக பார்க்கிறேன், அண்ணாமலையை அம்மாவை பார்க்கிறேன்னு கூட சொல்லுவார். இப்ப அண்ணாமலை அதுதான் சொல்ல வரேன். தினகரனை பெருசா நினைச்சோம் நாங்கள் ஒரு காலகட்டத்துல. இன்னைக்கு தினகரன் யார பெருசா நினைக்கிறாங்க, அண்ணாமலையா பெருசா நினைக்கிறாரு. அதுதான் மிகப்பெரிய ஒரு அசிங்கமா தெரியுது மார்சல். நாங்க தினகரன் மிகப்பெரிய ஒரு ஆளுமை நினைச்சோம். ஆளுமை நினைக்க போயிட்டு 22 எம்எல்ஏக்கள் அவர் பக்கம் வந்தாங்க, ஒரு 18 எம்எல்ஏ தியாகம் பண்ணாங்க தன் பதவியை. இன்னைக்கு பாருங்க, அண்ணாமலை மிக சிறந்த தலைவர், அவர் தலைமையிலே நாங்கள் செயல்படுற அளவுக்கு இருக்காரு. அப்ப எப்படி ஒரு ஈத்தனமான அரசியல் பண்றாங்கன்னு பாருங்க. அண்ணாமலை சொல்றாரு 2024க்கு பிறகு அதிமுக வந்து டிடிவி தினகரன் அவர்களுடைய தலைமைக்கு வரும்ன்றாரு. அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கலையா? நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த மார்சல் உங்களுக்கு புரியும், மிகப்பெரிய ஒரு தீய வச்சுட்டு போயிருக்காரு தேனி மாவட்டத்தில். நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும் நீங்க. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கூடிய விரைவில் அதிமுகவை கைப்பற்றவேன், அதிமுகவுக்கு தலைமை தாங்குவேன்னு சொல்லிட்டு இருக்கிறார். அவருடைய ஆதரவாளர்கள் அதை தான் விரும்புறாங்க. உண்மை அதுதானே? அதே போல நாங்கெல்லாம் சின்னம்மாவோட ஆதரவாளர்கள். நாங்க என்ன நினைக்கிறோம், இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகும் கண்டிப்பா வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கட்சியை ஒன்றுபடுத்தி ஒப்பற்ற தலைவி புரட்சித்தாய் சின்னம்மான்னு நாங்க சொல்லிட்டு வர்றோம். இதுல அண்ணாமலை புதுசா ஒரு பிட்டா போட்டுட்டு போறாரு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளரை போய் அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் ஆக்க முடியுமா? அது அப்ப எந்த அளவுக்கு தீய வச்சுட்டு போயிருக்காரு. அப்ப ஓபிஎஸோட ஆதரவாளர்கள் என்ன பண்ணுவாங்க, சின்னம்மாவோட ஆதரவாளர்கள் என்ன பண்ணுவாங்க? தினகரனுக்கு வாக்களிப்பாங்களா அல்ல வாக்கு சேகரிப்பாங்களா? அப்ப மிகப்பெரிய ஒரு கெடுதல் தானே செஞ்சுட்டு போயிருக்காரு தேனியில பரப்புரையில. இல்ல, தினகரன் அதுதானே சொல்லிட்டு இருக்காரு, ஜனநாயக முறையில் அதிமுகவை கைப்பற்றுவேன் அப்படின்னு தானே சொல்லிட்டு இருக்காரு. அது ஜனநாயக முறைப்படி நீங்க தேர்தல் நடந்து முடிச்ச உடனே ரிசல்ட்டுக்கு பிறகு 4ஆம் தேதி கட்சி கைக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னா எப்படி வந்துடும்? என்ன மந்திரம்? அந்த மக்கள் சந்தோஷப்பட மாட்டாங்களா சார்? நம்ம பகுதியில இருந்து ஒருத்தர் அதிமுக கைப்பற்றாரு அப்படின்றப்ப எங்களை பொறுத்தளவுக்கு அம்மாவுக்கு அடுத்தபடியே சின்னம்மாவை பொதுச்செயலாளர் நாங்க நினைக்கிறோம். எடப்பாடி கம்பெனி எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் அவங்க நினைக்கிறாங்க. ஓபிஎஸோடைய அணியினர் அத்தனை பேருமே அண்ணன் தான் ஒருங்கிணைப்பான்னு நினைக்கிறாங்க. இந்த நேரத்துல இது தேவையான்னு கேட்கிறேன். இந்த பெருமை தேவையா? இந்த புகழாரம் தேவையா? அப்ப தினகரனுக்கு விழக்கூடிய அந்த வாக்குகளை சரிச்சு விட்டு தான் போயிருக்கிறார். அப்ப அதைத்தான் நான் பதிவா போட்டேன். நான் ஒரு முகநூல் பதிவு கூட நான் போட்டேன். நல்லதான போயிட்டு இருந்துச்சு. ஏன் திடீர்னு தேர்தல் நடந்து முடிஞ்ச ரிசல்ட் வந்த பிறகு அதிமுக தினகரன் கைவசம் வந்துடும் அப்படின்னு சொன்னா அப்ப ஓபிஎஸ் அண்ணன் எங்க போவாரு? அப்ப அது ஒரு கேள்விக்குறி தானே. அப்ப ஓபிஎஸோட ஆதரவாளர் தேனி மாவட்டத்தில் இல்லையா? அவங்கள எப்படி ஒரு நம்பிக்கையா வேலை பார்ப்பாங்களா?
ராமநாதபுரத்துல ஓ பன்னீர்செல்வம் நிக்கிறாரு, எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க அங்க நிலவரம்? இல்ல ஓபிஎஸ்ஐ பொறுத்த அளவுக்கு அவர் ஒரு தேர்தல் யுகத்துல பயங்கரமான ஒரு வல்லமை படைத்தவர். நம்ம எப்படியோ நினைச்சிட்டு இருப்போம், அடிச்சு பிடிச்சு ஜெயிச்சு வந்துருவாரு. அது தேர்தல் யுத்தியில அவரை யாரும் சாதாரண மதிப்பிட முடியாது. அவர் வெற்றி பெறக்கூட வாய்ப்பு இருக்குதான் சொல்லுவேன். முழுக்க முழுக்க அங்குள்ள அவர் சமுதாயம் சார்ந்த மக்கள் அவருக்கு பக்கபலமா இருக்கிறாங்க. ஆனா தினகரனுக்கு அது இருக்கா இல்லைன்னு தெரியல. அது வாக்கெடுப்பு நடந்த பிறகு ரிசல்ட் வந்த பிறகு தெரியும். ஆனா தினகரனுக்கு அங்க என்ன ஒரு ஒரு ஷார்டேஜ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன ஒரு நெகட்டிவ் ஃப்ரேம் இருக்கு? ஒரே ஒரு விஷயம், தங்க தமிழ்ச்செல்வன் யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவர் கூட பயணிச்சவர் தானுங்க. அதிமுக இதே தங்க தமிழ்ச்செல்வனை தான் ஓபிஎஸ் தோக்கடிச்சிருக்காருல்ல, அது மாதிரி தினகரன் தோக்கடிக்க முடியாதா? யாரு? இதே தங்க தமிழ்ச்செல்வனை ஓபிஎஸ் தோக்கடிச்சிருக்காரு இல்லைங்களா சார் அசம்பிளி எலெக்ஷன்ல? அதுக்கு முன்னாடி ரவீந்திரநாத் தோக்கடிச்சிருக்காருல்ல, அப்ப தினகரன் தோக்கடிக்க. அது அதிமுக அவங்க அதிமுகவுல இருந்தாங்க. அன்னைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வெறும் 1,40,000 வாக்கு வாங்குச்சு. அது ஒரு கட்சியாவே ஒரு 3வது இடத்துல நின்றுச்சு. இப்ப அதை காட்டி மோசமான நிலைக்கு வந்திருக்கிறாரு பாஜக கூட்டணியில. ஓபிஎஸ் எப்படி பலாப்பழ சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துட்டாருன்னு நினைக்கிறீங்களா சார்? எப்படி இருக்கு அந்த சின்னத்தோட அந்த பேஸ்? மக்கள் நினைச்சா அந்த காலம் இந்த சின்ன சவுத்துல வரைஞ்சு அத வீட்டு முன்னாடி சிலிப்பு விட்டுறது, கதவுல சிலிப்பு விட்டுறது அந்த காலம். இப்பதான் வீட்டுக்கு 3 பிள்ளைகளும் செல்லு வச்சிருக்குங்க. எல்லாமே சின்னமெல்லாம் ரீச் ஆயிடும். இப்ப நாம் தமிழர் இயக்கத்துக்கு மைக் கொடுத்தாங்க, ஒரு செகண்ட்ல அந்த தமிழகம் முழுக்க ரீச் பண்ணிட்டாங்க. அது மாதிரி பலாப்பழ சின்னத்தை எல்லாம் அழகா வீட்டுக்கு ஒரு பலாப்பழத்தை கொடுத்துட்டா போச்சு. நல்லா மனமாற சாப்பிட்டுட்டு அந்த நினைப்பு இருக்கு, ஓட்டு போற வரைக்கும் அந்த நினைப்பு இருக்குமா இல்லையா உங்களுக்கு, ஓபிஎஸ்க்கு இந்த சின்னம் அப்படின்னு. அதனால நல்ல சின்னம் தான். அவரை பொறுத்த அளவுக்கு வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா அவருடைய தேர்தல் வியூகம் அப்படி. அண்ணாமலை இதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் கைவிட்டுட்டாரு, ஓபிஎஸ் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க பாஜக அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லப்பட்டது. இப்ப திடீர்னு கோயம்புத்தூர்ல பேட்டி கொடுக்குறாரு, தொண்டர்களின் ஆதரவுக்கு எல்லாம் ஓபிஎஸ்க்கு தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? அது தொண்டர்கள் ஆதரவு எல்லாம் இந்த தேர்தல்ல அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நிரூபிக்கணும். இந்த தேர்தல்ல டிடிவி நிரூபிக்கணும். நிரூபிச்சா தொண்டர்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்க இப்ப ராமநாதபுரம் தொகுதியில அண்ணன் ஓபிஎஸ் ஜெயிக்கிறாரு அப்படின்னா தமிழகம் முழுக்க கணக்கெடுத்துட முடியாது. என்ன காரணம் அப்படின்னா ராமநாதபுரத்துல அவருடைய சமுதாயம் சார்ந்த மக்கள் இருக்கிறாங்க, நிறைய இருக்கிறாங்க, அதிகமா இருக்கிறாங்க. அப்ப அந்த மக்களை நம்பிதான் போயிருக்கிறாருங்க. தினகரனுக்கு கொடுத்துட்டு அவரே அங்க போன அவசியம் என்ன இருக்கு? கட்சிக்காரங்க நம்புறாங்களோ இல்லையோ, மக்களை நம்பி போயிருக்கிறாங்க. அந்த மக்கள் கைவிட மாட்டாங்க நீ அப்படின்னு போயிருக்கிறாரு. அதனால அந்த இடத்துல வெற்றி பெற்றா மட்டுமே முழுக்க முழுக்க ஒட்டுமொத்த தொண்டர்களுக்கும் அவர்தான் தலைமைன்னு சொல்லிட முடியாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு தேமுதிகவுடன் மட்டும் கூட்டணி அமைத்து 40 தொகுதிகளிலும் போட்டியிடுகிறார். எப்படி பாக்குறீங்க அவரோட வெற்றி வாய்ப்பு? ஒரு இடத்தோட வெற்றியோட வாய்ப்பே இல்லை. நான் சொல்றேன், இதே தமிழர் வாயிலா சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி அந்த கம்பெனி அந்த கூட்டணி ஒரு இடத்தோட வெற்றி பெற வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அப்படிப்பட்ட வேட்பாளர்களை நிறுத்திருக்கிறார்கள், அப்படிப்பட்ட கூட்டணி இருக்கு. ஏன்னா ஒரு காலகட்டத்துல தேமுதிகவுக்கு கிளைக்கழகம் இருந்துச்சு, தொகுதி வாரியா 10,000 15,000 வாக்குகள் இருந்துச்சு. அதெல்லாம் சுக்குநூறா போயிடுச்சு. இப்ப மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் அளவுக்கு தான் நிக்கிறாங்க அந்த இயக்கத்துல. ஒன்றிய செயலாளர் இருப்பா, ஒரு 4 பேர் இருப்பா, அந்த பொறுப்பாளர்கள், அவ்வளவுதான். கிளைக்கழகம் வேணும்ல. அது மாதிரி அப்படிப்பட்ட இயக்கத்துல தான் அவங்க கூட்டணி வச்சிருக்கிறாங்க. அதனால எடப்பாடி பழனிசாமிக்கே கிளைக்கழகம் இருக்குன்னா யாராவது 2 பேர் இருப்பான் கிளைக்கு, ஆனா தொண்டர்கள் இருக்க மாட்டான். அப்படின்ற போது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணன் ஓபிஎஸ் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்தபடியா இன்னும் எங்களுக்கு தெரிஞ்சது அதுக்கடுத்தபடியா ஒரே ஒரு வாய்ப்பு, அன்புமணி ராமதாஸுடைய மனைவி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. அவ்வளவுதான். இந்த 2 பேரும் வந்தா திமுகவை எதிர்த்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவேன் நான். மத்த யாருக்குமே இடம் இல்ல, சீனே கிடையாது. கடல் நிலவரம் அப்படி சொல்லுது. அதிமுக தொண்டர்கள்லாம் யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு ஓட்டு போட்டுருவாங்க. அதிமுக தொண்டர்கள் தான் செதஞ்சு போயிருக்குது. அவங்க விருப்பத்துக்கு யாருக்கும் போடுவாங்க. ஏன்னா அதிமுக இருக்கக்கூடிய இளைஞர் பட்டார எல்லாருமே ஓட்டு வங்கின்னு இருக்குல்ல சார். அதுதான் மார்சல் சொல்றேன். இப்ப அதுதான் கொஞ்சம் வயசானவங்க, இந்த பழைய ஆட்கள் எல்லாம் ரெட்டலை கூட போடலாம், வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க அவங்க என்ன செய்வாங்க, அவங்க இந்த பேருக்கு தேனி மாவட்டத்துல அமமுகவுக்கு கொஞ்சம் ஒரு சிறப்பு இருக்குங்க.
அப்ப அவங்களுக்கு வாக்களிப்பாங்க. அதே போல இளைஞர்கள் எல்லாமே வந்து இப்ப எல்லாம் திசை திரும்பி போய் நிக்கிறாங்க. பூராமே வந்து நாம் தமிழர் சீமானுக்கு வாக்களிக்க போறோம்னு இவன் வெட்ட வெளிச்சமாவே சொல்றாங்க. எனக்கு நல்லா புரிஞ்சுக்க, நீங்க கொடி அதிமுக கொடி இல்லாத இடத்த கூட நாம் தமிழர் சீமான் கொடியேற்றி வச்சிருக்காங்க இளைஞர்கள். அப்படின்ற போது அவங்களும் குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை வாங்க போறாங்க. அப்படின்ற போது எல்லா வாக்குகளும் வந்து அதிமுக வாக்குகளும் சிதறடிக்கப்படுது. அதனால அதிமுகவுக்கு வெற்றி வர போறது கிடையாது. அதனால பாஜக கூட்டணிக்கு வெற்றி வர போறது கிடையாது. திமுக வாக்குகள் அப்படியே அச்சுக்குலையாம இருக்கு. நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நீங்க திமுக வாக்குகள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கு. அவங்களுக்கு சிறுபான்மையினர் வாக்கும் உள்ள வாய்ப்பு இருக்கு. அதனால திமுகவுக்கு வழிவிட்டுட்டோம், நாங்க எல்லாருமே சேர்ந்து நல்லா வழிவிட்டுட்டோம். ஒரு இடங்கள்ல வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது மற்ற வேட்பாளர்கள். அதுல ஓபிஎஸ் ஒருத்தர் வாய்ப்பு இருக்கு. அவருடைய அந்த சமுதாய ரீதியான ஒரு வெற்றியை கொண்டு வருவார்ன்ற வாய்ப்பு இருக்கு. அவ்வளவு. சசிகலா அவர்களுடைய ஸ்டாண்டு என்னன்னு தெரியலீங்களா சார் அந்த நாடாளுமன்ற தேர்தல்? இல்ல, சொல்லு கேட்காத பிள்ளைய போய் முட்டி மோதி வரட்டுமே, சட்டமன்ற தேர்தலை பாத்துக்கணும்னு சொல்லிட்டாங்க, அறிக்கை கொடுத்தாங்க. பிள்ளைகள் சொல்லு கேட்காம கண்ட வழியில போயிட்டு இருக்கு, தவறான பாதையில போயிட்டு இருக்கு. முட்டி மோதி வரட்டும், முட்டி மோதி இந்த தேர்தலில் அடிவிட்டு வரட்டும். அடிவிட்டு வந்த பிறகு சட்டமன்ற தேர்தல் நம்மளுக்கு அதிகாரம். கண்டிப்பா ஆட்சி அமைக்கணும்னு சட்டமன்ற தேர்தல் ஆட்சி அமைக்க முடியும். அதுக்கு நம்ம தயார்படுத்திக்கிறவங்க தான் அமைதி காக்குறாங்க. அவங்க அமைதி காத்த அர்த்தம் ஆயிரங்கள் இருக்கும். இன்னும் எத்தனை வருஷத்துக்கு சார் எப்படி அமைதியா காக்கிறது? சட்டமன்ற தேர்தல்ல ஒதுக்கிருப்பீங்க, நாடாளுமன்ற தேர்தலையும் ஒதுக்கி இருப்பீங்கன்னா? இல்ல, நாடாளுமன்ற தேர்தல்ல வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ள எல்லாரும் மனம் திருந்தி வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். இல்ல நான் கொம்பைன்னு போயிட்டு இருக்காங்க. இந்த கொம்பைங்க எல்லாம் கொம்பு ஒடிஞ்சு வரணும். இந்த கொம்பைங்க எல்லாம் கொம்பு ஒடிஞ்சு வரணும். சின்னமாட்ட அது கூடிய விரைவில் நடக்கும். நான் சட்டமன்ற தேர்தலில் வந்து கண்டிப்பா சின்னம்மா தலைமையிலான அதிமுக மாபெரும் வெற்றி அடையும். அதை நம்ம பேசதான் போறோம். அந்த டயத்துல எடப்பாடி பழனிசாமிக்கு ஒண்ணுமே கிடைக்காது, அவருக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு எல்லா அதிகாரங்களையும் வாங்கிட்டு ரெட்டலுக்கு சைன் போடுற அத்தாரிட்டியோட வேட்பாளர்கள் எல்லாம் அறிவிச்சிருக்காரு. தோல்வியே ஏற்பட்டாலும் கட்சியை கைப்பற்றிட்டாருல. கட்சியை கைப்பற்றாரு. தேர்தலில் ஜெயிச்சாதான் சார் அந்த கட்சிக்கு ஒரு மரியாதை. அப்பதான் அங்க தொண்டர்கள் நிப்பா. தொடர்ச்சியா தோல்வி. இப்ப போன நாடாளுமன்ற தேர்தலில் தேனியை தவிர்த்து எங்கேயும் வெற்றி கிடையாது. அன்னைக்கு முதலமைச்சரா இருக்கிறாரு, பணபலம் இருக்கு, அதிகார பலம் இருக்கு, சகலமும் இருக்கு. அப்படி இருக்கும்போது கொங்கு மண்டலத்திலேயே வட மாவட்டங்களிலே ஒரு இடத்துல கூட வெற்றி பெறல எடப்பாடி பழனிசாமி கம்பெனி. அப்படின்ற போது இப்ப பிரச்சனைகள் 1000 இருக்கு. அது வெளியே சொல்லணும். அவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டு அதுதான் புதுசு ஆளுங்கள, ஏன்னா பழைய ஆட்கள் முகத்தெரிந்த ஆட்கள் நிப்பாட்டினா எப்படியா ஒரு இடத்துல 2 இடத்துல அவங்களுடைய சுய கௌரவம் இருக்கு, அவங்களுடைய அவங்களுடைய ஒரு மதிப்பு மரியாதை வச்சு ஜெயிச்சு வந்துருவாங்க கட்சிக்கு அப்பாற்பட்டு. பாருங்க, இருக்கிற எல்லா வேட்பாளர்களும் புதிதா போட்டிருக்காங்க. என்ன காரணம்? ஏனோ தானோன்னு வேலை. அப்படின்னா ஜெயிச்சா வா, ஜெயிக்காட்டி வா அப்படின்ற மாதிரி புது ஆளுகளுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம்னா அந்த காரியக்காரங்க நிக்க மாட்டாங்க. தோத்து போகணும் தெரிஞ்சுதானே காரியக்காரங்க நிக்க மாட்டேன்றாங்க. அதுலயே புரிஞ்சுக்கிற வேண்டாமா? ஒருவேளை மிகப்பெரிய தோல்வியை இந்த தேர்தல் அதிமுக சந்தித்தால் அது எப்படி தலைமை மாற்றத்திற்கு ஏதான வாய்ப்பு இருக்கா? இல்ல, இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வி அடைய போகிறது பாஜக கூட்டணியும் அதே போல அதிமுக கூட்டணியும். அது எந்த மாற்றமும் இல்லை. அதிமுகவை சின்ன வண்ணமாக்கின பாஜக கூட்டணியும் நாசமா போகுது. அதே போல அதிமுக தொண்டர்களுக்கும் சின்னமாவுக்கு துரோகம் பண்ண இந்த எடப்பாடி கம்பெனி நாசமா போகுது. கண்டிப்பா இந்த தேர்தல் நடந்து முடிஞ்ச பிறகு ஒப்பற்ற தலைவி புரட்சித்தாய் சின்னமாவு பக்கம் அதிமுக வரும். கண்டிப்பா நாங்க எங்களுடைய இலக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தல். நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி சார். நன்றி வாசன். அப்பா அப்பா ஏய் என்னப்பா? அப்பா கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு நம்ம அக்கவுண்ட்ல போட்டாங்களாப்பா. ஏய் அப்படியாப்பா? அப்பா எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருச்சுப்பா. ஏய் என்னப்பா சொல்ற? நிஜமாவா? அப்பா டேய் எந்தடா? நீ பாக்குறது, கேக்குறது, நினைக்கிறது எல்லாமே கனவுதான்டா. கனவுதான்டா. இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்.